கொரோனாவிலிருந்து மீள பிரேக் த செயின். நோய் தொடருக்கு தடை கொடுப்போம், கொரோனாவிற்கு விடை கொடுப்போம். வணக்கம். பார்த்தேன் ரசித்தேன்கிற இந்த பகுதி பெரும்பான்மையான ரசிகர்களால் ரொம்ப வரவேற்கப்படுது. அதுலேயும் இது வந்து முடித்த உடனே நமக்கு வரக்கூடிய அந்த கடிதங்களும் சரி, தொலைபேசியில் பேசுகிறவங்களும் சரி, மீண்டும் அந்த படத்தை பார்க்குறாங்க அல்லது பார்த்த உடனே திரும்ப ஒரு என்னை கூப்பிட்டு பேசுகிறாங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 1959 வெளிவந்த கல்யாண பரிசு. முதல்ல சினிமா உலகம் வந்து பேச தொடங்கிய போது யாருக்கு மரியாதை அதிகமாக இருந்ததுன்னா, டைரக்டர்களுக்கு தான் மரியாதை அதிகமாக இருந்தது. ராஜா சாண்டோ, எல்லிசார் டங்கன், ஏகே சுப்பிரமணியன், இது மாதிரி டிஆர் சுந்தரம் போன்ற டைரக்டர்களுக்கு தான் மதிப்பு இருந்தது. அப்புறம் அது எப்படி மாறிச்சுன்னா, தியாகராஜ பாகவதர், டிஆர் ராஜகுமாரி, பியு சின்னப்பா என்று அது அப்படியே கதாநாயகிகள் பக்கமாக மாறிச்சு. அப்புறம் படங்கள் கூட அவங்கள நோக்கி போக ஆரம்பிச்சது. இப்போ அந்த இடத்துக்கு புகழ்பெற்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி கணேசன் அவர்களும் அவங்க உள்ள வந்து பெரிய சாதனைகள் பண்ணாங்க. அப்புறம் எம்ஜிஆர் படம், சிவாஜி படம்னு சொல்லிகிட்டு இருந்தோம். ஆனால் இயக்குனர்கள் படம்னு சொல்ல வச்ச ஒரு பெருமை யாருக்கு உண்டுன்னு கேட்டிங்கன்னா, அந்த மீட்டெடுத்த பெருமை யாருக்கு உண்டுன்னா இயக்குனர் ஸ்ரீதர் அவர்களுக்கு உண்டுங்க. அவருடைய அந்த அவர் செங்கல்பட்டு அவருக்கு சொந்த ஊர். சின்ன வயதுலேயே அவர் வந்து படித்து முடிச்சுட்டு திரையுலகுக்கு வர்றபோது அவர் எழுதின அந்த ரத்த பாசம்னு ஒரு நாடகத்தை வாங்கி பார்த்த டிகே சகோதரர்கள் படித்து பார்த்துட்டு, எங்கே நான் ஒரு செய்தி சொல்கிறேன், அதை எழுதி கொடு பார்ப்போம் உட்காந்து அப்படின்னாராம். யார்? சண்முக அண்ணாச்சி. உடனே ஒரு சீன் சொன்ன உடனே அதை எழுதி கொடுத்துருக்காரு. வாங்கி பார்த்துட்டு, இதை எதுக்கு எழுத சொன்னேன் தெரியுமா, அவ்வளோ அருமையாக இருக்குது, நீ தான் எழுதுறியான்னு எனக்கு சந்தேகம் வந்துருச்சு, அதனால தான் உன்னை எழுதி சொன்னேன், தப்பெல்லாம் நினைக்காது அப்படின்னாராம். கதைவசனம் தாங்க முதல்ல எழுதிட்டு இருந்தார் ஸ்ரீதர். உத்தமபுத்திரலாம் கதைவசனம் அவர் தான். அதே போல் எதிர்பாராதெல்லாம் கதைவசனம் அவர் தான். டைரக்ஷன் அப்படின்னு வர்றபோது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்த பெருமை இவருக்கு தான் இருந்தது. அதுலேயும் குறிப்பாக பெரிய பெரிய கதாநாயகர்களை நம்பி இவர் படம் எடுக்கலை. எப்படி பின்னாடி பாலச்சந்தர் வந்து புதுமுகங்களை வச்சு ஜெயிச்சாரோ, எப்படி பாரதிராஜா வந்து புதுமுகங்களை வச்சு ஜெயிச்சாரோ, அதுபோல் இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக திகழ்ந்தவர் இவர் தாங்க. கல்யாண பரிசினுடைய கதாநாயகன் யார் என்று கேட்டால், அன்றைக்கு மூவேந்தர்கள்னு அழைக்கப்படுற அளவுக்கு இருந்தவங்க யாருன்னு கேட்டால், ஒரு பக்கம் புரட்சித் எம்ஜிஆர் அவர்கள், இன்னொரு பக்கம் சிவாஜி கணேசன் அவர்கள், இன்னொரு பக்கம் காதல் மன்னன் ஜெமினி கணேசன் அவர்கள். இவர் எத்தனையோ படங்களில் வஞ்சிக்கோட்டை வாலிபன், அதே மாதிரி பூலோகரம்பை, கணவனே கண்ணு கண்ட தெய்வம், மணாலே மங்கன் பாக்கியம் எப்படியெல்லாம் கூட நடிச்சிருந்தாலும் கூட இவருக்கு ஒரு ஒரு கல்லூரி மாணவன் தோற்றம் தந்த ஒரு பெருமை யாருக்கு உண்டுன்னா இவருக்கு தாங்க உண்டு, ஸ்ரீதருக்கு தான் உண்டு. இந்த படத்தினுடைய இந்த கதையும் இதனுடைய போக்கும் எல்லாருக்கும் பிடிச்சிருந்தது. ஏன்னா இவன் சாகச ஹீரோ இல்லை, 100 எதிரிகளை அடித்து வீழ்த்துகிற ஹீரோ இல்லை, குதிரையில் வரக்கூடிய வீரன் இல்லை, ஆழம் விழுதில் வரக்கூடிய வீரன் இல்லை, சைக்கிளில் வரக்கூடிய ஹீரோ, கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஹீரோ, வேலையை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கதாநாயகன், பாஸ்கர் பேர். அதே மாதிரி கதாநாயகி சரோஜ் தேவி, அவங்க அப்போ தான் திரையுலகத்தில் புதுமுகமாக வந்து எம்ஜிஆரோட நாடோடி மன்னெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க நடிக்கக்கூடிய சமூக படம் இது. கதாநாயகி அவர்கள், அவருடைய சகோதரியாக விஜயகுமாரி அவர்கள், அவங்களுடைய இவங்க 2 பேருக்கு தாயாராக எஸ்டி சுப்புலட்சுமி. அந்த காலத்தில் ரொம்ப பெரிய நடிகை அவங்க எஸ்டி சுப்புலட்சுமி. இந்த குடும்பம் ஒரு பக்கம், கதாநாயகன் பாஸ்கர் ஒரு பக்கம். அதாவது ஒரு சாதாரண ஒரு சின்ன தப்புனால அவர் கல்லூரிலேருந்து நீக்கப்படுறார். யாரால்? கதாநாயகியால். அப்புறம் வேலை கேட்டு அலைகிறாரு. அந்த வேலை எப்படி கிடைக்குதுங்கிற விஷயந்தான் அதை காட்டுறதே ரொம்ப அழகாக இருக்கும். இந்த படம் ஒரு பக்கம் காதல், கல்யாணம், தோல்வி என்று இருந்தாலும் நகைச்சுவைக்காக இந்த படம் ஓடிச்சுன்னு கூட சொல்லலாங்க. அந்த நகைச்சுவை ட்ராக்கை யாருன்னா கேஏ தங்கவேலு, டனால் தங்கவேலுன்னு சொல்ல பாருங்கள். கேஏ தங்கவேலு, அவங்க எம்சராஜா 2 பேரும் தான். அதுவும் இந்த எழுத்தாளர் பைரவனா வந்து இவர் போடுறதுக்கு பாருங்க, அடையப்பா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். அதுவும் தினசரி காலையில் அவர் வேலைக்கு போகிறது மாதிரி கிளம்புவார். மன்னாரன் கம்பெனிங்கிற அந்த
இதுக்கு வேலை கிளம்புற மாதிரி கிளம்புவார். இப்போ கூட என்கிட்ட கேட்குறாங்க, என்ன கொரோனாவில் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? மன்னாரன் கம்பெனி மாதிரி வேலைக்கு போகிற மாதிரி தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருப்பேன். இப்போ அதை கேட்டாலும் பல பேர் சிரிக்கிறாங்கன்னா அது காரணம் அதுதான். இந்த கதை எப்படி இருந்தது அப்படின்னா, இந்த கதையை சொல்கிற போது ஸ்ரீதர் சொன்னார், அதாவது கல்லூரியில் படித்த அவங்க பிறகு வேலை கேட்டு அலைகிறாரு. தங்கவேலு இந்த வேலைக்கு வேணால் நீ போகிறியா, என்னைய போனால் எனக்கு ஸ்போர்ட்ஸ் தெரியுமான்னு கேட்டுவிட்டாங்க அப்படின்னா நான் போகிறேன் அப்படின்ட்டு இவர் போகிறாரு, ஜெயிச்சிடறாரு. வேலை கிடச்சி தங்கவேலு வீட்டில் தங்கியிருக்கிறார். அப்போ எப்படியெல்லாம் கலாட்டாக்கள் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். அவர் காதலிக்கிறது கடைசி என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் வீட்டை காலி பண்ணிவிட்டு சரோஜதேவி வீட்டுக்கே வந்துடுவார். மாடியில் குடியிருப்பார். அங்கே 2 சகோதரிகள், மூத்தவங்க விஜயகுமாரி, இளையவங்க சரோஜதேவி, 2 பேரும் காதலிப்பாங்க. இந்த காதல் காட்சிகள் வந்துங்க அந்த காலத்தில் அப்படி ஒரு படம், ஒரு ஆச்சரியம். அதுலேயும் கல்லூரி கிளம்புறப்ப அம்மா போயிட்டு வர்றேன், அம்மா போயிட்டு வர்றேன்னு அந்த பெண் சொல்கிறப்ப, ஏண்டி இப்படி கத்துற, எனக்கு என்ன காதை கேட்காதா அப்படின்னு அந்த அம்மா சொல்லும். ஆனால் உண்மையிலேயே அது யாருக்காக சொல்லப்படுது தெரியுங்களா? மேலே இருக்கக்கூடிய ஜெமினி கணேசனுக்காக சொல்லப்படுது. இப்போ உடனே அவர் ரெடியாகி அவர் கிளம்பி வந்துடுவார். 2 பேரும் சைக்கிளில் போவாங்க. இதில் வரக்கூடிய பாட்டு எல்லாமேங்க பட்டுக்கோட்டையினுடைய பாட்டு. இதில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இது இசை வந்து ஏஎம் ராஜா அவர்கள். அது வரைக்கும் பாடகராக பாடிக்கொண்டிருந்த அவர் வந்து இந்த படத்துக்கு இசையமைக்கிறார். அதுவும் வாடிக்கை மறந்தது ஏனோ, என்னை வாட்டிடும் ஆசைகள் தானோ அப்படின்னு ஒரு பாட்டு. ஆசையினாலே மனம் அஞ்சுது கொஞ்சது தினம் அப்படிங்கிற அந்த பாட்டு வரிகளெல்லாம் ஏஎம் ராஜாஜிக்கு பாட்டுக்கான அற்புதம் அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த படத்தினுடைய பெரிய ஒரு மாற்றமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஏழை குடும்பத்தை தாயும் சகோதரியும் இந்த படிக்கிற இவங்க 3 பேர் தான். இதில் இந்த மூத்த சகோதரியாக இருக்கக்கூடிய விஜயகுமாரி ஒருதலை காதல் கொண்டிருப்பாங்க. யார் மேலே? இதே அந்த கதாநாயகன் மேலே. அதை சொல்லாமலே இருப்பாங்க. ஒரு நாள் சொல்கிற போது தங்கை என்ன பாடுபடுவாங்கிறீங்க, ஐயோ நம்முடைய காதலை தான் நம்முடைய அக்காவும் காதலிக்கிறாளான்னு தெரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய காதலை சொல்லி காதலனுக்காக விட்டு கொடுப்பாங்க. விட்டு கொடுத்து அந்த 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 காதலை விட்டு கொடுக்குறப்ப ஏற்படுற அந்த இதுவும் பாட்டமும் நம்ம அப்படியே நடுங்க வச்சிடும். இந்த கதையை 1 மணி நேரம் சொன்னாராம். யாருக்கு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு. அதாவது இப்படி ஒரு பெண்ணு தன்னுடைய காதலை தியாகம் பண்ணுறா அப்படிங்கிற கதையை 1 மணி நேரம் சொல்லி இதுக்கு பாட்டுக்கான சிச்சுவேஷன்லாம் வேணும்னு கேட்டுக்காரு. உடனே பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொன்னாராம், காதலிலே தோல்வியுற்றால் கன்னியொருத்தி, கலங்குகின்றால் அவனை நெஞ்சில் நிறுத்தி, அவ்வளோதானே அப்படின்னாராம். ஸ்ரீதர் உடனே ஒரு அடி அடித்தார். அட பாவி, 1 மணி நேரம் 1.5 மாதமாக யோசித்த கதையை 1 மணி நேரம் சொல்லியிருக்கேன், ஒரே வரியில் பாட்டாக சொல்லிவிட்டியே. அதான் பாட்டு. இந்த 2 பேர் பாடுறப்பையும் நல்லா இருக்குங்க. கடைசியில் கூட தன்னுடைய சகோதரிக்காக தன்னுடைய காதலை விட்டு கொடுக்கறதும் அந்த காதலன் விட்டு கொடுக்கறதும், படம் முடிகிற போது அதே பாட்டு திரும்ப காதலிலே தோல்வியுற்றான் காலை ஒருவன் அந்த பாட்டை போடுற போது தேட்டரில் எல்லாருமே எந்திரிச்சு ஒரு நிமிஷம் நின்றுவாங்க. அப்படியே இது ஒரு பக்கம் அப்படி போயிட்டுருக்குன்னா, இந்த பக்கம் அவர் தங்கவேலுடைய மனைவியுடைய சொந்தக்காரர் வருவார். அந்த உடனே மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு, போண்டா திங்கிறேன் அப்படிம்பார். இல்லை எந்த கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க? உடனே மன்னாரன் கம்பெனி. அப்படியா, என்ன பிஸ்னஸ்ஸு? எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் அப்படிம்பார். அதாவது ஏற்றுமதி இறக்குமதி. என்ன மாப்பிள்ளை, மெட்ராஸில் 1 மணி நேரம் கம்பெனி தானே இருக்குது, அதுக்கு மேனேஜர் நான் தானே அப்படிம்பார் அவர். ஓ அப்படியா, சரி என்ன நம்ம கம்பெனியை பார்த்து சொல்கிறா அப்படிம்பார். உடனே நீ சொல்லிக்கிட்டு நான் போயிட்டு வரேன்ட்டு அவர் ஓடி போயிடுவார். உன் பையன் உன் வீட்டுக்காரனை கொஞ்சம் பார்த்து வை அப்படின்ட்டு அவர் போவார். அதுக்கு முன்னாடியே தங்கவேலுக்கு அப்புறம் வாங்க 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 வாங்க, நீங்கள் தானே கல்யாணத்தில் அங்கேயும் இங்கேயும் ஓடி காலுகையை ஒடிச்சிக்கிட்டு பெரும்பாடு பட்டிங்கன்னு. என்ன மாப்பிள்ளை, நான் உங்கள் கல்யாணத்துக்கே வரலையே. கல்யாணத்துக்கே வரலையா? அப்போ வந்தது யார்? ஒரு வேளை இவருடைய டூப்ளிகேட்டாக இருக்குமோ அப்படிம்பார். அதே மாதிரி பின்னாடி என்ன பண்ணுவார்னா, கூப்பிட்டு மனைவியை, இந்த 300 ரூபாய் கொண்டு உள்ள வை, உங்களுக்கு வேலை கிடச்சிருச்சா? வேலை 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 தான் முக்கியமா இந்த நாட்டில்? அந்த வேலை இல்லாமல் இருந்தால் என்ன இருக்குது? நான் யார் தெரியுமா? எழுத்தாளர் பைரவனை கேள்விப்பட்டிருக்கியா? ஓ தெரியுமே அப்படிங்க. தெரியுமா அப்படின்னு நடுங்குவார். பார்த்துருக்கியா? பார்த்ததில்ல. இப்போ பார், இங்கே பார், அந்த எழுத்தாளர் பைரவன் சாத் உங்கள் ஐத்தான் அப்படிம்பாப்பில். நீங்களா? எங்கே எத்தனை நாளாக சொல்லி என்ன செய்ய? அதனால் பரவாயில்ல, எனக்கு புகழ் பிடிக்காதுன்றவர். மறுநாள் நிறைய பெண்கள் வந்துடுவாங்க.
நீங்கள் தான் எழுத்தாளர் பைரவனமே, நீங்கள் ஏன் சொல்லவே இல்லை அப்படின்னு. இந்தா ஒரு நாள் தான் சொன்னேன், நீங்கள் எல்லோரும் வந்துட்டீங்க. சொன்னோடனே, ஆமாம் நீங்கள் வந்து முதல்ல ஹாஸ்ய கதைகள் எழுதிக்கிட்டு இருந்தீங்களே, அப்புறம் ஏன் சோக கதைகள் எழுத ஆரம்பிச்சிங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி ஹாஸ்யமாக இருந்தது, அதுக்கு பிறகு ஒரே சோகம்தான் அப்படின்ட்டு. அப்புறம் கதை போட்டி நடக்கும், 10,000 ரூபா பரிசு. முதல் பரிசு 10,000. ஒன்று இந்த அம்மா சொல்லு, நீங்கள் கட்டாயம் கலந்துக்கணும்னு. அதே மாதிரி இவர் போய் என்ன செய்வார், போயிட்டு வருவார். வந்தோடனே இந்த அம்மா வந்தோடனே, வாங்க 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 வந்தாச்சா, பணமெல்லாம் எங்கேன்னு. என்ன பணம் பெருசு, அங்கேயே 10,000 ரூபாய் ஒரு ஏழை நிதிகள் கொடுத்துட்டு, அம்மா உங்களுக்கு மாலை போடலையா, அது ஒன்று 4 லாரியில் கொண்டு வரணும், ஒரே ஒரு மாலையை மாத்திரம் எடுத்துகிட்டு வந்தேன். எல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு, உங்களை மாலை கடையில் யாரோ பார்த்த மாதிரி சொன்னாங்களே அப்படின்னு அந்த அம்மா சொல்லுவோம். யார்? டூப்பா, அந்த கன்றாவியை என் கண்ணால் பார்த்தேன், நானும் வந்திருந்தேன் அங்கே, உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் எழுத்தாளர் பேர் வேணான்னு. இல்லை இன்னொன்று கிட்டு அடிங்குவார். இன்னிலிருந்து சாப்பாடு கிடையாது, உப்பு இல்லாத கஞ்சி தான் அப்படிங்க அந்த அம்மா. இதை நீங்கள் அந்த காலத்தில் வானொலியில் போடுவாங்க. கல்யாண பரிசு இந்த தங்கவேலு காமெடிங்கிறது அப்படி மனப்பாடமாக நமக்கு இருக்கும். அதில் அவர் ஒரு பாட்டு வேறு வச்சுருப்பாங்க, அவருக்கும் எம் சரோஜா அவர்களுக்கும். ஒரு தேயிலை கம்பெனியில் வேலை பார்க்குற மாதிரி பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே ஆடு பூந்து தேயிலை புறம் நின்று போயிடும். என்னாச்சுங்க அப்படின்பா, ஆடு இழுத்து மூடு அப்படின்ட்டு போயிடுவார் அப்படியே. இப்போ இந்த படத்தோட வெற்றிக்கு யாரெல்லாம் காரணம் வரிசையாக சொல்லலாங்க. நடிகர்கள். இதில் சண்டை இருக்கா? இல்லை. பெரிய பெரிய எந்த காட்சிகள் இருக்கா? கிடையாது. சாதாரண வீடு, சாதாரண பள்ளிக்கூடமாக, கல்லூரி, சாதாரண ஜிகினா உடைகள்லாம் கிடையாது, அவரவர் உடைகள். அதுலேயும் அந்த காதலை சொல்லக்கூடிய பாடல்கள், துள்ளாத மனமும் துள்ளுங்கிற அந்த பாட்டு கேட்டிங்கனாலே அவ்வளோ அருமையாக இருக்கும். பாட்டு ஒரு பக்கம், இசை ஒரு பக்கம், நகைச்சுவை ஒரு பக்கம், எல்லாரையும் ஒன்று சேர்த்து இயக்கிய ஸ்ரீதர் அவர்களுடைய அந்த வெற்றி இருக்கு பாருங்க. கல்யாண பரிசினுடைய வெற்றி பலரை திகைக்க வைத்ததுங்க. ஏன்னா இவரை போட்டால் தான் படம் ஓடும், அவரை போட்டால் தான் படம் ஓடும், இப்படி போய் எடுத்தால் தான் படம் ஓடும், இப்படி போய் படம் எடுத்த என்றெல்லாம் இருந்த நிலையில் ஒரு இயக்குனரால் வெற்றி காண்பிக்க முடியும் என்று சாதித்து காட்டிய பெருமை ஸ்ரீதர் அவர்களுக்குத்தான் உண்டு. புதிய பாதையை தமிழ் திரையுலகுக்கு அமைத்து கொடுத்த ஒரு வெற்றிப்பட இயக்குனர் ஸ்ரீதர். கல்யாண பரிசை மறக்காமல் பாருங்கள்.